இந்த ரோடு அதாவது கிழக்க உள்ள சர்ச்சு தெருவு இப்படியே போனால் கருப்புசாமி ஆட்டுக்கார் வீட்டு வரைக்கும் போகும். இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பழைய வீடியோ போட்டிருக்கிறேன். நான் 2019 நாங்கள் ஒரு 200 நடை மண் அடித்து பஞ்சாயத்தில் கிளர்க்கு எல்லாம் அடிச்சுக்குங்க, நாங்கள் பில் வாங்கி தந்துடுறோன்னு சொல்லிவிட்டு 200 நடை அடித்து ஒரு கிட்டத்தட்ட 1,87,000 அரசு அதிகாரிகள் அளந்து இதுக்கு பில் போடலாம்னு சொல்லி கணிச்சு சொல்லிட்டு போனாங்க. நாங்கள் ஆல்ரெடி 1,70,000 வரைக்கும் செலவழித்து இந்த மண்ணை அடிச்சிருந்தோம். சரி, அந்த பில்லையும் 19 அது யார் பீரியடும் கிடையாது, அது வந்து கிளர்க்கிட்ட இருந்துச்சு. அந்த நேரம் பஞ்சாயத்து எலெக்ஷன் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த கிளர்க்கானவர் அந்த பில்லை வாங்க விட மாட்டேன்ட்டார். அதிகாரி வந்து அளந்து இன்ஜினியர் எல்லாம் அளந்து பார்த்துட்டு போன பிறகு சல்லியெல்லாம் நல்லா போட்டிருக்கீங்க, செஞ்சுருக்கீங்க, இது வந்து இப்போ பிரசிடென்ட் பீரியடு கிடையாது, அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இதை வந்து வாங்கி தந்துடுறோம், நீங்கள் ஊருக்கு நல்ல காரியம் செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள், இந்த சல்லி பார்த்திங்கன்னா அந்த தரைக்கு இதுக்கும் பார்த்தா ஒரு குறைஞ்சது ஒரு 2 அடி உயரம் அடிச்சிருந்துருக்கும். இப்போ அப்படி அமைங்கிருக்கு, எடுத்தால் திரும்ப அவ்வளோ வரும். அப்படிப்பட்ட இப்படி அடித்ததுக்கு இன்றைக்கு வரைக்கும் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கு. இந்த சல்லி அடித்ததுக்கு ஒரு 37 ரூபா கிட்ட கொடுத்துருக்குது. அந்த வண்டிக்காரங்களுக்கு வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கையில் அந்த இதுக்கு இதை ஏதாவது பில் பாஸ் பண்ண சொல்லுங்கயா, கொஞ்சம் அந்த அவங்களுக்கு கடை அடைச்சிக்கிறேன்னா அதுக்கு ஒத்துக்கிறல. இதில் 400 மீட்ரு மொத்தத்தில், அதுக்கு ஒத்துக்கிற மாட்டேங்காங்க. இது ஓசியாக வருமா? இன்றைக்கி ஒரு லாரி வந்து 6,500 7 ரூபா விற்கிது. இதில் அடித்த எவ்வளவு சல்லி அடிச்சிருக்கிறோம், அதுக்கு எந்த ஒரு பணமும் கொடுக்க முடியாது. இது அவ்வளோதான். ரோட்டில்னா எங்கள் இடம் பள்ளமாக இருக்குது, இந்த இருக்குது பள்ளமாக இருக்குது. இதில் இந்த சளியை நான் வலித்து போட்டுக்கிறேன், நீ அரசாங்கத்திலேருந்து அடித்தாலும் சரி இல்லை அப்படியே டப்ளம் போட்டாலும் சரி நான் ஒத்துக்கிற மாட்டேங்காப்பில். என்னை வலிக்க விடாமல் என்னோடய அனுமதி இல்லாமல் நான் தட்ட வேணான்னு சொல்லியும் இதை தட்டிட்டாங்க. இப்போ நான் இதை எப்படி எடுக்க? நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்கல, எடுக்க விடாமல் எனக்கு இடையூறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை இதுக்குண்டான அமௌண்ட்டாச்சும் கொடுத்துருக்குறேங்க, நான் வட்டி கட்டிக்கிறேனே, அந்த பிரச்சனையால் முடியட்டும்னா அதுக்கும் ஒத்துக்கிற மாட்டேங்காங்க. அப்போ எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். அந்தளவுக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ சல்லி போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, தர அங்கே இருக்குது. அதனால் நல்லா புரிஞ்சுக்கணும் மக்கள். சரி, அரசாங்கத்தால் செய்ய முடியல, அரசாங்கம் செய்ய சொல்லி செஞ்சோம்னா அந்த பில்லும் வாங்க முடியல. கிளர்க்கு சந்திரசேகருக்கு எடுத்தார். இதோடைய ஒரிஜினல் தரம் தான் இருக்குது.